பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேல் ஆசீர்வதித்து பெருக செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். இன்றைய வசனத்தை ஆபிரகாமை கொடுத்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறேன். ஆபிரகாமுடைய அழைப்பை பார்க்கப்படும் போது நடக்கும் முன்பே தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் விசுவாசித்தான். நடந்த பின்பாடு தேவன் அவர் ஒரு சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது அதையும் நம்பி தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். இன்னைக்கு தேவன் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட காலங்களிலே, உங்களை அழைக்கப்பட்ட காலங்களிலே, நீங்கள் பல காரியத்தை குறித்து யோசிக்கிற நேரங்களிலும் கர்த்தரை இடத்துல விசுவாசம் உள்ளவராக இருக்கிறீங்களா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் இங்கே ஆபிரகாமுடைய வரலாறை கொஞ்சம் படிக்கப்படும் போது நிச்சயமாக ஆபிரகாமை கொடுத்து நினைக்கும் போது இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, அது நமக்காக எழுதப்பட்டுக்குது என்று சொல்லி ரோமர் புத்தகத்தின் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் தெளிவாக திட்டமாக அழகாக இருக்கும். அநேக விசுவாசத்தை கொடுத்து பேசி கொண்டு வரும்போது அழகாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இப்போ ஆபிரகாமை அழைக்கப்பட்ட போதுதான் உங்களையும் என்னையும் தேவன் அழைக்கிறார். இந்த அழைப்பில் பார்த்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலை மாறும் மனிதனுக்கு. ஆனால் ஆபிரகாமுக்கு பார்த்தா சூழ்நிலை மாறாத கடந்து பயணிப்பார். ஆதியாகமம் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ஆபிரகாம் அழைத்த அழைப்பின்படி இருக்கிற தேசத்தை விட்டு அவர் தேசத்துக்கு கடந்து போக கட்டளையிடுறார். அப்போ கானான் தேசத்துக்கு கடந்து போகும் என்று சொல்ல முன்பே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நல்லா பார்த்துங்க, அங்கே ஆபிரகாம் மனைவிக்கு சாராளுக்கு என்ன இல்லை, குழந்தை கிடையாது. பெரிய ஜாதி எப்படி ஆக்க முடியும்? கர்ப்பத்தின் கனியே தன் மனைவிக்கு கிடையாது. பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கின்றவன் நான் சபிப்பேன். ஒரே வார்த்தையில் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே வராரு. ஆனால் ஆபிரகாம் பார்த்தனா சாந்தமும் அமைதியாக இருந்து அந்த சத்திய வார்த்தை கேட்கறானே தவிர ஆண்டவரே எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி இல்லாத இது எப்படி நடக்கும் என்று கேள்வி கேட்கல. இது அவனுக்கு வயது அவருக்கு 75. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் படிக்கும் போது அவருக்கு வயசு என்னவா? ஆசையோடு இருக்கிறான், அந்தஸ்தோடு இருக்கிறான். இங்கே நிறைய பேர் போய் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டேன், எனக்கு வந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்துடணும். யாரும் இது வரைக்கும் இல்லைங்க. இருக்கிற காலத்தில் விடுறது யாருக்கும் கொடுப்பது கிடையாது. எப்படி விட்டு வந்திருப்ப? இன்றைக்கி நிறைய ஊழியத்தில் சொல்லுவாங்கள்ல, இவைகளை விட்டு நான் வந்தேன், இந்த வேலையை விட்டேன். இல்லைங்க, வேலையை விட்டுறதுக்கு காரணம் ஒன்று பிரியமில்லாத உன்னுடைய நீ செய்கிற வேலை சனத்தில் உனக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாததை போல மனுஷனுக்கு பிரியமில்லாத காரிய நிமித்தமாக நீ வேலையை விட்டு நின்று இருப்ப. அது விட்டு நீ சொல்லுவாங்கள்ல, ஒன்றத்துக்கு உதவாத நடுத்தேரில் நிற்கப்படும்போது கடவுளை நம்பியிருப்ப, கடவுள் உன்னை விடுவித்து காத்திருப்பார். இதுதாங்க சாட்சி. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இதை விட்டுட்டு வந்துட்டேங்க, இந்த வேலையை செஞ்ச வேலையை நிறைய சாட்சிங்க நான் கேட்டிருக்கிறேன். அவர் பேக்ரவுண்டை கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அவர் விட்டு வந்த வேலையை ஏதோ ஒரு தவறு பண்ணி விட்டு வந்திருப்பார் இல்லையா? அப்போ நிறைய விஷயங்களில் நம்ம விட்டு வந்த காரியத்துக்கு சுயநலத்துக்காக தான் இருக்கும். தேவனுக்காக விட்டு வந்தவர் யாரும் கிடையாது. ஆனால் இங்கே ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் ஒரு கிருபை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுமே ஆபிரகாம் சொன்னதை சாராளை கொண்டு பயணிக்கிற நேரம் என்னன்னா வயது 75. அப்போ அந்த 75 வயசில் அவங்க கடவுள் 2 பேரும் கணவன் மனைவியாக கடந்து போகும்போது லோத்தும் கடந்து பயணிக்கிறாரு. கொஞ்ச காலகட்டத்தில் பார்க்கப்படும் போது கடவுள் அவங்களை உயர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். இந்த சூழ்நிலை வந்த பிற்பாடு ஆசீர்வாதத்தை பெருக்கும் போது லோத்துடைய வேலையாட்களுக்கும் ஆபிரகாம் வேலையாட்களுக்கும் ஒரு பிரச்சனை உண்டாகுது. ஆதியாகமம் புத்தகத்தை படிக்கப்படும் ரொம்ப அழகாக இருக்கும். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கப்படும் போது அழகாக இருக்கும். இந்த வேலையாட்களுக்குள்ள வந்த பிரச்சனை கொடுத்து நான் ஒரு தேசத்தினை ஒரு தேசம் போது லோத்தை மறு தேசத்துக்கு கடந்து கட்டணமோ அவன் போகும்போது அது மகிமையின் தேசமாக இருக்கிறது. அங்கே போய் விதை விதைக்கிறான். அங்கே பார்த்தோன்னா எல்லா விதத்திலும் ஆஸ்தியில் அந்தஸ்தில் பெருகிறான் லோத்தம். ஒரு பக்கம் ஆபிரகாம் பெருகிறார். அப்போது அடுத்தது பார்த்தோன்னா சொன்னபடி பார்க்கும்போது ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் பார்க்கும்போது சாதாரண இந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர புத்திக்காரங்க. சில நேரங்களில் தனக்கு மேலாக தேவனுக்கு மேலாக யோசிப்பாங்க. அப்போது அந்த தனக்கு ஒரு வாரிசு வேணும் என்று சொல்லி அடிமைப்பட்ட அண்ணாளை கொடுத்து
அங்கே சாராளை கூப்பிட்டு தேவன் பார்க்குறாங்க. அங்கே தன் மனைவி சாராள் அடிமை பெண்ணை கூப்பிட்டு தன் கணவருக்கு மனைவியாக்கி அவங்க கர்ப்பம் சுமக்கப்பட்டு தான் இஸ்மாயில் பிறக்கிறான். ஆதியாகமம் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கப்படும் போது அங்கே இஸ்மாயில் பிறக்கும் போது 99 வயதில் இஸ்மாயில் பிறக்கிறான். சொல்லப்பட்ட வார்த்தையில் சாராள் மூலமாக கிடையாதுங்க. நல்லா பாருங்க, ஆகார் மூலியமாக தான் நடக்கிறான். அப்போ ஆகார் மூலியமாக நடக்கிற விஷயத்தை கொடுத்து சில நாட்களில் ஒரு பிரச்சனையை உருவாகுது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கப்படும் போது மறுபடியும் கடவுள் பேசுறாரு, ஆபிரகாம உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பனும் போது அவன் நகைக்கிறான். ஆதியாகமம் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கொடுத்து நகைக்கப்படும் போது கடவுள் அவனை மறுபடியும் சொல்றாரு, நகைக்காத, கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய வேண்டியது சொல்றாரு. இப்போ தொடர்ந்து இது போல வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய வேலையை செய்ய புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி புறப்பட இடங்கள் எல்லாம் தனக்கு ஒரு வாரிசு இருக்கிறத சொல்லிக்கொண்டே வரார் கடவுள். அவனும் நம்பிக்கொண்டே வரான். இங்கே 17ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 17ஆம் வசனத்தில் மட்டும் அவன் மாற்றம் அடையான், இதயத்தை யோசிப்பதை கர்த்தர் நினைக்கிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உயர்த்தி வந்தால் கூட சில நமக்கு ஒரு பிரச்சனை வந்து சீக்கிரம் ஆவலை என்று சொன்னால், இன்னைக்கு உணவு கொடுத்துருப்பாரு, உடையை கொடுத்துருப்பாரு, நல்ல அன்பு காட்டியிருப்பார், அரவணைப்பார், வீடு வாசல் கொடுத்துருப்பாரு. எல்லாத்துக்கும் மேலாலும் ஒரு அதிசயமான காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் ஒவ்வொரு குடும்பத்தார், இல்லையா? அந்த எதிர்பார்க்குகின்ற காரியம் தாமதித்தால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நான் கடவுளுக்கு இவ்வளோலாம் வேலை செய்கிறேன். கடவுள் தாங்க உனக்கு செய்கிறாரு வேலை. கடவுள் தான் நமக்கு வேலை செய்கிறாரு. நீ நடந்தாலும் உனக்கு வழி காட்டுறார், படுத்தால் பாதுகாக்கிறார், எழுந்துக்கும் போது சம்பரமாக்குறாரு, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அவரிடத்துல நம்ம என்ன சொல்றோம்? நான் கேட்குறேன், எவ்வளோலாம் நான் வேலை செய்யறேன் தெரியுமா? யோவான் 12:26 சொல்லுவார், எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். எனக்கு ஒரு வேலை செஞ்சால் அந்த வேலைக்கான கனத்தை கர்த்தர் செய்வார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் போது விதைப்பதனால நீர்ப்பாசனம் கனி கொடுப்பார் கர்த்தர், அவனுக்கு ஏற்ற கூலி நான் கொடுக்குறேன்றார். ஆனால் இன்னும் ஊழியக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோலாம் வேலை செய்கிறேன், கடவுள் ஏன் தாமதிக்கிறாரு? நான் சொல்ல மாட்டேன். என் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நடத்த வேண்டிய காரியத்தை தடப்பட்டது, அதுக்காக நான் கடவுளை திட்ட முடியுமா? இல்லையா? தனிமாக இருப்பது நல்லதில் ஒரு துணையை உண்டாக்குன்னு சொன்னது கர்த்தர், துணையை உண்டாக்குறேன்னு சொன்னது அவர் தானே. அந்த துணையை உண்டாக்கக்கூடிய நான் எத்தனையோ தீர்மானம் எடுத்து முயற்சி பண்ணும் போதெல்லாம் தடை பண்ணும் போது இந்த தடைகளுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன காரணம் இருக்கும்? ஒரு பக்கம் மகனுக்கு வேலை இல்லை, ஒரு பக்கம் எனக்கு ஐஸ்வர்யம் கிடையாது, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளை விடியப்படும் போது, அதாவது 10ஆம் தேதி காலையில் ஒரு வாகனத்துக்காக நான் பணத்தை செலவழிச்சாகணும், எதுக்கு வழி கிடையாது. அப்போ கடவுள் எல்லாரும் தெரியும் இல்லையா? என் பிள்ளையை அனுப்ப போய் அங்கே வெக்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு. அப்படித்தானே யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்குது. அப்படித்தானே இருக்கும் யோவேல் 2:26, என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போவாதுன்னு. அப்போ வெக்கப்படுத்தாது நம்ம நடத்துகிற தேவன் ஆகாரத்தை திருப்தி அடி வைக்கிறாரு, பரிபூரணத்தை கொடுக்குறாரு. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த வினாடி தான் வந்தது. ஆனால் உடனடியாக கர்த்தர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். இனி கஷ்டப்பட்டு ஒரு வினாடிக்கு முன்னாடி ஒருத்தர் என்கிட்ட பேசி கொண்டு வந்தாரு. நான் கடைசியாக சொல்ல வார்த்தை கேட்டு கடைசியாக அவர் ஆஃப் ஆகிட்டார். ஏன்னா அவருடைய பேச்சு எப்பவுமே மரணத்துக்குரியதாக யோசிக்கும். அவர் எப்பவுமே பேசும்போது நான் இருப்பதை காட்டியும் மறித்து போவது தான் சரியான இருப்பார். இருப்பதை காட்டியும் மனம் திரும்புவது தான் தேவன் விரும்புகிறார். அவரை நம்பி வந்துட்டா ஆபிரகாமை போல இரு. ஒரு காரியத்தை தொடர்ந்து வசதியா வாழ்க்கை உண்டாக்குறாரு. ஆனால் ஒன்னே ஒன்று இல்லை அவனுக்கு. ஆனால் மற்றவர்கள் மூலியமாக தேவன் அதை உண்டாக்கி கொடுத்தார். ஆதியாகமம் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி தன் மனைவி மூலியமாக இல்லையே, வாரிசு கிடையாது. 15ஆம் அதிகாரத்தை அதான் கேட்டார். இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஒரு விழா கொண்டாட போடும்போது கேட்குற கேள்விக்கு சொல்றாரு, உங்களுடைய சந்ததியை உருவாக்குவேன்றாரு. அவங்க 400 வருஷம் என்ன பண்ணுவாங்க? அடிமைப்பட்டிருப்பாங்கன்னு. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பாருங்க. உறக்கத்தை கொடுத்து சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். இன்னைக்கு தரிசனங்கள் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாதுங்க. பல தரிசனங்கள் சிலர் கிடைச்சாலும் அது ஒரு அற்பமாக நினைக்கிறாங்க சிலர்லாம். அந்த தரிசனம் கிடைக்கப்பட வரைக்கும் முன்னாடி கேட்டிருந்தவங்க வந்த பிறகு அந்த தரிசனத்துக்கு பயம்தான் வராங்க. கர்த்தனுக்கு வெளிப்பாடு கொடுத்துட்டு ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு கொடுத்த நம்பினா. அப்போ நான் 400 வருஷம் என்ன பண்ணுவோம்? உன் சந்ததி
ஒரு சந்ததியில் உனக்கு ஒரு கர்ப்பத்திற்கு கொடுக்கப்பட்ட மனுஷ நிமித்தமாக அடிமைப்பட்டிருக்கும் ஒரு சந்ததின்றாங்க. அப்பவும் குழந்தை கிடையாது. அடிமைப்பட்ட மகளுக்கு பிறக்கப்பட்ட இஸ்மாயில் உண்டு இல்லையா? அங்கு சாராளுக்கு கர்ப்பத்தின் கனி கிடையாது. ஆனால் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு வழிபோக்கா கடந்து போன ஊழியக்கார ஆபிரகாம கூப்பிட்றாரு, பணிந்து குனிந்து கூப்பிட்றாரு. நீங்கள் எத்தனை பேர் நம்ம ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபித்துக்கிறோம்? இப்போ யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் சூப்பருங்க. ஆபிரகாமுக்கு இருக்கிற மகிமை இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்குதான்னு கேட்டால், இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு இருக்குதா கேட்டால் கிடையாதுங்க. நேரத்துக்கு ஏற்றமே நம்ம மாற்றிக்கிறோம். இந்த ஊழியக்காரர் ஜெபித்தா வெளிப்பாடு கிடைக்காது, இந்த ஊழியக்காரர் ஜெபித்தா வெளிப்பாடு சொல்லுவார், இந்த ஊழியக்காரர் வந்தால் இது நிமித்தமாக நமக்கு இந்த நன்மை நடக்கும், இந்த ஊழியக்காரர் வந்தால் என்ன நடக்கும்? மனது தானே மாற்றி போகுது, கடவுள் மாற்றலையே. யோவான் 12:26 படி எனக்கு ஒரு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்த, ஆண்டவர் கனப்படுத்த ரெடியாகிற ஊழியக்காரனுக்கு நீ என்ன கனப்படுத்துற? நீ பார்த்து ஆபிரகாம் அழகாக கனப்படுத்துறான் பாருங்க. எங்கள் வீட்டுக்கு வாங்க, காலை கழுங்க, ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி குடின்றது போல சொல்லுவோம். அப்படிதான் இருக்க மத்திய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா பலனை காண்ப மாட்டேன் கடவுள். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு கலசம் தண்ணி கொடுக்க கஷ்டப்படுறீங்க, கூப்பிட கஷ்டப்படுறீங்க? இன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா? அவர் தானே, நான் கூப்பிட்டா அவர் வருவார், அதை நினைக்காதீங்க. நினைக்க கடவுள் சொன்னாதான் அந்த ஊழியக்காரர் உங்கள் வீட்டுக்கு வருவார். நீங்கள் சுயநலமாக யோசிக்கிறீங்க, கடவுள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை ஆதியாகமம் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போது, நான் மறுபடியும் வரப்படும் போது வீட்டுக்கு அழைக்கப்பட்டவன் இடத்துல ஒரு கலசம் தண்ணி குடிக்க வந்தவர்களுக்கு ஆகாரத்தை உண்டாக்குறான், கொழுத்து கன்று அடித்து ஆகாரத்தை உண்டாக்குற ஆபிரகாமே. அப்போ ஆபிரகாம் இடத்துல ஆண்டு சொல்றாரு, நான் மறுபடியும் வருவேன், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவேன். அப்பயும் அவங்க மனைவி என்ன பண்றாங்க? அவரை நம்ப மாட்டாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று 12ஆம் வசனம் சொல்லுவார். அப்போ மறுபடியும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். லோத்து வாய்க்கிற வர பிரச்சனை ஆபிரகாம் நிமித்தமாக விடுவிக்கப்படுறாரு. இதெல்லாம் நடக்கும் நம்ம வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம நம்புறது கிடையாதுங்களா? இன்னைக்கு 10 ரூபா சம்பாதிக்கிறோம், நம்ம வாழ்க்கையில் எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லா அளவுக்கு நம்ம வயிற்றுல ஆண்டவர் எல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காரியம் தாமதமாக பண்ணி கொண்டே வருவார். முன்ன விசுவாசத்தை பார்க்குறாரு இல்லையா? ஆபிரகாம் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு முறை இழிவுபடும் போது கர்த்தர் மறுபடியும் போறார், வீட்டுக்கே கடந்து போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. அவங்க வீட்டில் ஆகாரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்க கடந்து வரும்போது அந்த வார்த்தையை டைரெக்டாக சொல்றாங்க. தன் மனைவி நகைக்கிறாங்க, எனக்கு வயது கடந்து போச்சு, எப்படி நடக்கும்னு சொல்லி. இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். எனக்கு இன்னைக்கு 38 வயசு ஆகுதுங்க, என் மகளுக்கு எப்படி திருமணம் செய்வேன் இல்லையா? என் மகளுக்கு இவ்வளோ வயசாகுது, எப்படி செய்வேன்? நான் வீடு வாசல் இல்லாத எப்படி வீடு வாசல் கட்ட முடியும்? இப்படிலாம் யோசிச்சு எனக்கு அதன் காலத்துக்கு கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரசங்கி 3:11 சொல்ல, அதன் காலத்துக்கு நேர்த்தியா செய்வாராம். நீ விசுவாசிக்கிறியா? நீ நம்புறியா? ஆபிரகாம் ஒரு முறை தான் தவறினான், ஆனால் மறுபடியும் விசுவாசிக்கிறான், நம்புறான். லோத்தை விடுவித்து என் ஆண்டவர் அதிசயத்தை காணும்படி செய்கிறார். இப்படி தொடர்ந்து பார்க்கும்போது ஆதியாக 21ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு கர்ப்பத்தின் சொன்னபடி கர்த்தர் ஒரு கர்ப்பத்தை கட்டளையிடுறார். அப்போ ஈசாக்கு பிறக்கிறாங்க. ஈசாக்கு பிறக்கப்படும் போது, ஏன்னா இதை ஷார்ட்டை முடிக்கிறேன், ஆபிரகாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவரை சோதிக்கக்கூடிய ஒரு காலத்தை எப்படி கொடுக்குறாரு பாருங்க ஆண்டவர். ஆஸ்தி கொடுத்தாரு, ஆடு மாடை கொடுத்துட்டாரு, வீடு வாசல் கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. கடைசியாக அவன் கேட்டதையும் கர்த்தர் கொடுக்குறாரு, ஈசாக்கு கொடுக்குறாரு. ஆதியாக 21ஆம் அதிகாரத்தில் ஈசா கொடுக்குறியா? ஈசா கொடுத்த பிற்பாடு மனநோய் உண்டாகுது. எப்படி தெரியுமா? ஈசாக்கு பிறந்து வரும்போது என் அடிமைப்பட்ட மகனுக்கு பிறக்க மாட்டேன் இஸ்மாயில் அந்த தேசத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க புற தேசத்துக்கு போக சொல்லி கட்டளையிடுறாங்க. அந்த அம்மா ஒரு அடிமைப்பட்டை கொண்டு வந்து தான் கணவருக்கு திருமணத்தை ஆயத்தப்படுறதுலாம் கர்ப்பத்தின் கனி பிறக்கிறாங்க. ஆனாலும் அவங்க பரிகாசம் பண்ணார்கள் என்று சொல்லி அவள் என்ன சொல்கிறார் அதன்படி செய்ய ஆண்டவரே சொல்லுவார். அவங்க என்ன பண்றாங்க? வனாந்திரத்தில் விட்டுட்டு வந்துடுறாரு, கண்ணீர் எழுறாரு, உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இருக்கும். இது ஒரு பையன் கர்ப்பத்தின் கனி கொடுத்தார் இல்லையா? அந்த பையனை கேட்கிறார், ஈசாக்கு என்ற மகனை கேட்கிறாரு. அப்பதான் தேவன் சொல்றார், ஆதியாக 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் படிங்க, அவனை சோதிக்கும்படியாக இதை கேட்பார். நிறைய பேருக்கு தெரியாதுங்க. கடவுள் சோதிக்கப்படும் போது என்ன சோதிப்பான்னு தெரியாது. மகனை கொடுங்க, உன் அழகான மகனை எனக்கு கொடுக்கும் போது அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. எடுத்து படிச்சு பாருங்க. ஆதியாக 22ஆம் அதிகாரத்து முதல் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. அவங்க பயணித்து கொண்டிருக்கட்டும், அதிகாலையில இருந்து புறப்படுறாங்க.
வேலைக்காரன் கேட்குறான், நானும் என் பிள்ளையாண்டன் அங்கே போய் என்ன பண்ணுறோம், அந்த மலைக்கு கடந்து போய் நான் கடந்து வரேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தன் பிள்ளையை கொடுன்னா கொடுக்குறேன்னு ஒத்துக்கொண்டவர். ஆனால் வேலைக்காரங்கிட்ட சொல்கிற வார்த்தையை கேட்டிங்கன்னா என்ன கேட்குறாருங்க, நானும் என் பிள்ளையாண்டனும் அந்த மலை வரைக்கும் கடந்து போய் நான் கடந்து வருவோம், தேவனை நான் துதித்து வரேன்றாங்க, தொழுந்து வரான்றாங்க. அங்கே சொன்னது என்னடானா பிள்ளைய பலி கொடுக்க போகிறாங்க. ஆனால் என்ன நானும் என் பிள்ளையாண்டம் வருவோன்னு என்றாருங்க. அப்போ அவங்க உள்ளத்தில் என்ன இருக்குது, தேவன் சொல்லி ஆதியாகம் புத்தகத்தை சொல்ல உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னவர் அவர் தானே. ஆதியாகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வருஷத்துல நான் 400 வருஷம் அவங்க அடிமைப்பட்டிருப்பான்னு சொன்னவர் அவர் தானே. அப்புறம் எப்படி பிள்ளைய மரணத்துக்கு தேவன் அவனை சோதிப்பார். வாழ்க்கையில் நமக்கு சில சோதனைகள் வரங்க, சோதித்து அறிவார். உன் சோதனையிலேருந்து பின்வாங்கிறியா, தேவன்கிட்ட பின்வாங்கிறியா, இல்லை தேவனே நம்பி இருக்கிறியா என்று உன்னை சோதித்து பார்க்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் சொன்னபடி தன் மகனை கொடுக்கணும். மகன் கேட்கிறான், எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்தி ஆடி எங்கன எல்லாத்தையும் கத்தர் பார்த்து கொள்ளுவார். ஆனாலும் அந்த மகன் பார்த்தீங்கன்னா தன் தகப்பனுக்கு உகந்தையான மகனா இருக்கிறான். மகனுக்கு பார்த்தா தகப்பன் சொன்னபடி தன்னை அர்ப்பணிக்கிறான். அங்கே அவங்க காவுக்கு ஒப்பு கொடுக்குமா, மகனை தூக்கி அந்த இது மேலே கழுத்த போடும் போது அவன் ஒத்து கொடுக்குறான். அவன் கத்தி அவனுக்கு நேரம் எடுக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குதுங்க. ஆதியாகமம் புத்தகத்து 22ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் படிச்சு பாருங்க. ஆபிரகாமே போது அடியேன் நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போது உன் பிள்ளை மேலே என்ன பண்ணாத, கைகளை நீட்டாதுன்னு உடனடியாக கண்களை திறக்கப்படுகிறது. அப்படி வனாந்தத்தை பார்க்குறான். பார்க்கும் போது அங்கே ஆடு சிக்கி கொண்டிருக்கான். அந்த ஆடு எடுத்து வந்து அந்த காவை முடிக்கிறான். கடவுள் அவனை சோதிக்கபடி செய்ததிலிருந்து விடுவித்து காக்கிறார். உன்னை கூட நிறைய விஷயத்தை சோதித்து கொண்டிருக்கிறார். என்னை கூட சோதித்து கொண்டிருப்பார். எத்தனையோ உபத்திரங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ காரியத்தில் சோதித்து கொண்டிருந்தாலும் அவர் அன்பை விட்டு பிரிப்பது ஒருவரும் கிடையாது. ரோமர் 8:31 அவர் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் அநேக காரியம் இருப்பாங்க. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, உனக்காக எனக்காக கற்று சொல்லுங்க. ரோமர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் இது ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, உனக்காக எனக்காக தேவன் வைத்திருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு மட்டும் அதிசயம் கிடையாது, உனக்காக எனக்காக ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் இந்த செய்தியை ஆபிரகாமும் முடிக்க நாளைக்கு எசேக்கியேல் பற்றி பேசுகிறேன். கர்த்தர் பார்த்துங்க, எசேக்கியேலுக்கு ஏன் சோதித்தா தெரியுங்களா? அவன் மனது மேன்மை உள்ளவனாக இருந்தான். ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் எசை கொடுத்து நல்ல ஒரு ஊழியம் செய்தவனுக்கு என்ன வந்து இதயத்தில் மேன்மை வந்தது. அதை கொடுத்து நாளை செய்தியில் பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாங்க விசுவாசிக்கிறேன். அன்பு மகளே, அன்பு மகனே, நீ பயப்படாது. எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிற, என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் முயற்சி எடுக்கிறேன், நான் எதிர்பார்த்த காரியத்தை எல்லாத்திலும் தேவன் கொடுத்தாரு. கடைசி எது முடியாதுன்னு நினைச்சினாலும் அதையும் தேவன் உன்னை சோதிக்கும்படி தன் பிள்ளையை கேட்கும்போது ஆபிரகாம் கொடுத்த மகனை திருப்பி தேவன் என்ன பண்ணாராம், ஆபிரகாமே என்று அழைத்தது போல் உன்னையும் தேவன் அழைப்பாரு. உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்காது. நீ பயப்படாதே. எல்லாம் கையை விட்டு போனாலும் கடவுள் இடத்துல எல்லாம் கொடுத்துட்டேன், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கடைசியா என் ஆவிதான் இருக்கு, நீ கொடுத்த ஆவிதான் இருக்குதான்றவர. நீ கொடுத்த கர்ப்பத்தில் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஆக என் மகன் என்று சொல்லக்கூடிய என்னை நீ கொடுத்தீரு. அந்த சரிகளை தான் இருக்கு, என்னுடைய ஆவி ஆத்மா சரிகளை தான் இருக்குது. எனக்காக நீ முன்குறித்த கனவு இருக்கிற, எனக்காக முன்குறித்த மனைவி இருக்குது, எனக்காக நீ முன்குறித்த கர்ப்பத்தின் கனியான பிள்ளைகள் இருக்குது. இதை தவிர என்கிட்ட எதுவும் இல்லைன்னு சொல்லிப்பாரு. கர்த்தர் உன் பிரச்சனையெல்லாம் மாற்று. இது வரைக்கும் கர்த்தர் உன்னை சோதித்தார் என்று நீ விசுவாசித்தால் நிச்சயப்படப்படும் போது சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது உன்னை சார்ந்திருக்கிற பிரச்சனைலாம் மாறி கர்த்தர் அதிசயங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். என் அன்பால் நேசிக்க நல்ல பிதாவையும் கிருபைக்காக சோதரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். இந்த ஆலயத்தை கட்ட முடியாது இருக்கிறது, கட்டி முடிக்க உதவி செய்யும் சாமி. இந்த செய்தி ஒவ்வொரு இதையும் திறக்கட்டும், சகலத்தை பொருட்படுத்தி வழி நடத்தட்டும். பெரிய கேசு முழுப்பிதான். ஆமீன், ஆமீன், ஆமீன்.